தீபக் மற்றும் அவனுடைய குடும்பத்திற்கு காயத்ரி தேவி வீட்டில் நடந்த அநியாயத்தை தெரிந்து கொண்டதும் வேணுகோபால் பயங்கரமான டென்ஷன் ஆனார். எந்த நேரத்திலும் தீபக்கிற்கு உதவுவதாக வாக்கு கொடுத்தார். அதை கேட்டதும் தீபக் ஆழ்ந்த யோசனையில் மூழ்கினான். சிறிது நேர அமைதிக்கு பிறகு, தேங்க்யூ மிஸ்டர் வேணுகோபால். ஆனா இப்போதைக்கு எதுவும் பெரிய பிரச்சனை இல்ல. காயத்ரியையும் அவங்களோட ஃபேமிலியை சேர்ந்தவங்களையும் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும். அப்புறம் நீங்க சந்தானத்தை பத்தி பேசுறத பார்த்தா கண்டிப்பா அவரை தேடி கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு தோணுது. அவரோட ஹெல்த் இப்போ எப்படி இருக்கு என்று கேட்டான் தீபக். அதை கேட்டு வேணுகோபால், உண்மையை சொல்ல போனா அவரோட உடம்பு மோசமான நிலைமையில தான் இருந்துச்சு. ஆனா கேசவன் தமிழ்நாட்டிலேயே ஃபேமஸான ஒரு டாக்டரை வரவழைச்சு அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காரு. இப்ப சந்தானம் ஓரளவுக்கு பெட்டர் ஆயிட்டாரு. கொஞ்ச நாள்ல சரியாயிடுவாரு என்று சொன்னார். அதை கேட்டதும் தீபக் நிம்மதி பெருமூச்சு விட்டான். தன்னை பழிவாங்குவதற்காக ஒரு அப்பாவி பெரியவரை நவீன் அடித்திருந்தது அவனுக்கு கோபத்தை ஏற்படுத்தியது. அதே சமயத்தில் சந்தானத்தை காப்பாற்ற முடியவில்லை என்கிற குற்ற உணர்ச்சியும் அவனுக்குள் இருந்தது. ஒருவேளை சந்தானத்தின் உயிருக்கு மட்டும் ஏதாவது ஆகியிருந்தால் அந்த குற்ற உணர்ச்சி அவனை வாழ்நாள் முழுவதும் உறுத்தி கொண்டே இருந்திருக்கும். வேணுகோபாலிடம் பேசி முடித்ததும் தீபக் கிச்சனுக்கு சென்று வேக வேகமாக சமைக்க ஆரம்பித்தான். கணேஷ் மாத்திரை சாப்பிட்டதால் அடுத்த 12 மணி நேரத்திற்கு எழுந்திருக்க மாட்டார் என்று தீபக்கிற்கு நன்றாகவே தெரியும். அதனால் ஷர்மிக்கும் அவனுக்கும் மட்டும் அளவாக சமைத்துவிட்டு ஷர்மிக்கு அவளுடைய ரூமுக்கு எடுத்துக்கொண்டு சென்றான். அங்கே சென்று பார்க்கும்போது அவள் தீவிரமாக லேப்டாப்பில் ஏதோ வேலை செய்து கொண்டிருந்தாள். ஷர்மி, என்ன பண்ற என்று தீபக் கேட்டுக்கொண்டே உள்ளே வர, சிவம் குரூப்ஸுக்காக நான் பண்ணி வச்ச ஒர்க்கை எல்லாம் டெலீட் பண்ணிட்டு இருக்கேன். அதே சமயத்துல நாளைக்கு இன்டர்வியூ போறதுக்கு சில கம்பெனிஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு இருக்கேன் என்று சொன்னாள். எல்லாத்தையும் உடனே பண்ணியாகணுமா? ஒரு 2-3 நாள் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா வேலையை தேடக்கூடாதா என்று தீபக் கேட்க, இல்ல தீபக், நான் உடனே வேலைக்கு போய் அவங்க முன்னாடி எந்த தயவும் இல்லாம வாழ்ந்து காட்டணும். அவங்க பண்ணினதை எல்லாம் நினைச்சு பார்க்கும்போது எனக்கு கோபம் தாங்கல என்று கண்களில் கண்ணீர் தேங்கி நிற்க சொன்னாள். ஷர்மி, அவங்களையெல்லாம் நீ பெரிய ஆளுங்களா நினைக்கவே நினைக்காத. காசுக்காக என்ன வேணாலும் பண்ற கூட்டம் அதெல்லாம். நாளைக்கு நம்ம கிட்டேயே காசு இருந்தாலும் உடனே நாய் மாதிரி நம்ம காலை சுத்த ஆரம்பிச்சிடுவாங்க என்று சொன்னான் தீபக். ஷர்மிளா எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக லேப்டாப்பை யூஸ் செய்து கொண்டிருந்தார். சரி, உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு, ஆனா சாப்பிட்டுக்கிட்டே பண்ணு என்று சொன்னவன் தன் கையால் செய்த இட்லியை பீய்த்து அவளுக்கு ஊட்டிவிட, இல்ல தீபக், எனக்கு பசிக்கல என்று முகத்தை பின்னால் கொண்டு சென்றாள். ஏற்கனவே அடிபட்டு நீ மயங்கி போயிருக்க, உடம்புல பலமே இருக்காது. இப்போ நல்லா சாப்பிடலன்னா அந்த டயர்ட் நாளைக்கும் இருக்கும். அப்புறம் எப்படி உன்னால இன்டர்வியூக்கு போய் அட்டன் பண்ண முடியும்? நான் ஊட்டி விடுறேன், நீ சாப்பிட்டுக்கிட்டே உன் வேலையை பாரு என்று செல்லமாக அதட்டியவன் மீண்டும் அவளுக்கு ஊட்டிவிட ஷர்மிளா அவனை பார்த்து மெல்லிய புன்னகையுடன் சாப்பிட ஆரம்பித்தாள். திருமணம் ஆனதிலிருந்து முதல் முறையாக தீபக் அவளுக்கு ஊட்டி விடுகிறான். அந்த உணர்வு அவளுக்கு மிகவும் சந்தோஷத்தை கொடுத்தது. தீபக்கிற்குள்ளும் அந்த உணர்வு இருந்தது. ஆனால் அதை வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை. ஷர்மிளா சாப்பிட்டு முடிக்கும் வரைக்கும் தீபக்கே அவளுக்கு முழுவதுமாக ஊட்டிவிட்டான். அதன் பிறகு, இன்டர்வியூக்கு அப்ளை பண்ணும்போது ஒரே நாள்ல எல்லா இடத்துக்கும் போயிட்டு வர முடியாது. நீ லேப்டாப்பை மூடி வச்சுட்டு நல்லா தூங்கு, அப்பதான் இன்டர்வியூக்கு ஃப்ரெஷ்ஷா போக முடியும் என்று சொல்ல ஷர்மிளா சரி என்று தலையை ஆட்டினாள். அதன் பிறகு தீபக்கும் கீழே வந்து சாப்பிட்டு விட்டு அவனுடைய ரூமுக்கு சென்று படுத்தான். அன்றைய நாள் முழுக்கவும் அவனுக்கு நிம்மதியான தூக்கமே வரவில்லை. தனக்கு இருக்கும் செல்வாக்கிற்கு ஒரே நிமிடத்தில் அந்த காயத்ரி தேவியின் மொத்த குடும்பத்தையும் அழித்துவிட முடியும். ஆனால் அவர்களுக்கு அவ்வளவு சுலபமான தண்டனையை கொடுக்க அவன் விரும்பவில்லை. ஷர்மிளாவின் வளர்ச்சியை வைத்தே அவர்களை பொறாமைப்பட செய்து தோற்கடிக்க வேண்டும் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டான். இரவு 1 மணி வரைக்கும் புரண்டு புரண்டு படுத்துக் கொண்டிருந்தவன் அதன் பிறகு அப்படியே மெதுவாக தூங்கிவிட்டான். அதன் பிறகு காலையில் தீபக் அவசர அவசரமாக ஷர்மிளாவுக்காக சமைத்துக் கொண்டிருந்தான். ஆனால் அதற்குள் ஷர்மிளா கிளம்பி ரெடியாகி கீழே வருவதை பார்த்து ஆச்சரியத்துடன், ஷர்மி, என்ன இன்னைக்கு சீக்கிரமே கிளம்பி வந்துட்ட? நான் இன்னும் சமைச்சு முடிக்கல, கொஞ்சம் வெயிட் பண்ணு, சாப்பிட்டுட்டு போ என்று சொல்ல, இல்ல தீபக், எனக்கு 8 மணிக்கே ஒரு இன்டர்வியூ இருக்கு, நான் சீக்கிரம் போயாகணும். வெளியில சாப்பிட்டுக்கிறேன். எனக்கு இன்னைக்கு நிறைய கம்பெனில இன்டர்வியூ இருக்கு. இப்ப இருந்தே ஸ்டார்ட் பண்ணனாதான் ஈவினிங்குள்ள முடிக்க முடியும். சரி, எனக்கு விஷ் பண்ணு, நான் போகணும் என்று ஷர்மிளா மெல்லிய புன்னகையுடன் சொல்ல தீபக் சிரித்துக் கொண்டே, ஆல் தி பெஸ்ட் ஷர்மி, கண்டிப்பா நீ அட்டன் பண்ற முதல் கம்பெனிலேயே உனக்கு வேலை கிடைச்சிடும் என்று சொன்னான். உடனே ஷர்மிளா சிரித்துக் கொண்டு அந்த இடத்திலிருந்து வெளியே சென்றாள். தீபக்கின் சிரிப்பும் அவனுடைய வார்த்தைகளும் ஷர்மிளாவுக்கு இன்னமும் பாசிட்டிவான மனநிலையை கொடுத்தது. அவள் சென்றதும் தீபக் சமைத்து முடித்துவிட்டு வீட்டில் இருந்த மற்ற வேலைகளை பார்க்க ஆரம்பித்தான். காலை 11 மணி அளவில் கணேஷின் ரூமுக்கு சென்று பார்க்கும்போது அப்போதுதான் அவரும் தூக்கத்திலிருந்து கண் விழித்திருந்தார். அங்கிள், ஹவ் இஸ் யுவர் ஃபீலிங் நவ் என்று சிரித்துக் கொண்டே கேட்க, தீபக், நீ அந்த மாத்திரையில என்ன கலந்து கொடுத்த? ஒரே நைட்ல என் உடம்புல இருந்த காயங்கள் எல்லாம் மறைஞ்சு போச்சு. முன்ன இருந்ததை விடவும் ரொம்ப ஃப்ரீயா, உடம்பு ஆக்டிவ் ஆன மாதிரி தோணுது என்று ஆச்சரியத்துடன் சொன்னார் கணேஷ்.
உடனே தீபக் சிரித்தபடி, சரி டிஃபன் சாப்பிட்டுட்டு நான் இன்னொரு மாத்திரையும் வச்சிருக்கேன், அதையும் சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் நீங்க இன்னமும் 10 வருஷம் பின்னாடி போயிடுவீங்க. அந்த அளவுக்கு உங்களோட உடம்பு சுறுசுறுப்பாகிடும் என்று சொன்னான். தீபக், உனக்கு உண்மையிலேயே கடவுளோட வரம் இருக்கு. எல்லாராலையும் உன்ன மாதிரி பண்ண முடியாது. சாதாரண மனுஷங்க பண்றதை விடவும் நீ ரொம்ப பெரிய விஷயங்களை எல்லாம் அசாதாரணமா பண்ற. ஆனா அதை நீ ரொம்ப சாதாரணமா காட்டிக்கிறது தான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. உனக்குள்ள இவ்வளவு திறமைய வச்சுக்கிட்டு எதுக்கு இன்னமும் ஏன் பொண்டாட்டி கிட்ட எல்லாம் திட்டு வாங்கிட்டு இங்க இருக்கணும்? ஏதாச்சும் பிசினஸ் பண்ணி டெவலப் ஆகலாம்ல. நான் வேணா என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி உனக்கு பினான்சியலா ஹெல்ப் பண்றேன் என்று கேட்டார் கணேஷ். அங்கிள், ரொம்ப யோசிக்காதீங்க. நான் பிசினஸ பார்க்க போயிட்டா உங்களையெல்லாம் யார் பாத்துக்கிறது? அது மட்டும் இல்ல, ஆன்ட்டி இப்போ முன்ன மாதிரி இல்ல. அவங்க கிட்டயும் நான் நல்ல பேர் வாங்க ஆரம்பிச்சிட்டேன். இனிமே எல்லாம் பாசிட்டிவா தான் போகும், கவலைப்படாதீங்க. நீங்க டிஃபன் சாப்பிட்டுட்டு முதல்ல அந்த மாத்திரையை சாப்பிடுங்க என்று சொல்லிக்கொண்டே அந்த ரூமின் கதவை க்ளோஸ் செய்துவிட்டு வெளியே சென்றான். தீபக்கின் பேச்சை கேட்டு கணேஷுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. ஆனால் டக்குன அவருக்கு காயத்ரி தேவியும் அங்கே நடந்த பிரச்சனைகளும் ஞாபகத்திற்கு வர அவருடைய மொத்த சந்தோஷமும் அப்படியே மறைந்து போனது. சிறிது நேரம் அப்படியே உட்கார்ந்திருந்து விட்டு ஒரு ஆழ்ந்த பெருமூச்சு விட்டபடி எழுந்து சென்று ஃப்ரெஷ் ஆகிவிட்டு சாப்பிட ஆரம்பித்தார். இன்னொரு மாத்திரையை சாப்பிட்டதும் மீண்டும் அவருக்கு தூக்கம் வர அப்படியே படுத்து ரெஸ்ட் எடுக்க ஆரம்பித்தார். தீபக்கும் அன்றைக்கு எங்கேயும் வெளியே செல்லவில்லை. வீட்டு வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு ரெஸ்ட் எடுக்க ஆரம்பித்தான். அன்றைக்கு சாயங்காலம் ஒரு 4 மணி அளவில் தீபக் சோபாவில் உட்கார்ந்து டிவி பார்த்து கொண்டிருந்த சமயத்தில் காலிங் பெல் அடிக்கும் சத்தம் கேட்டது. தீபக் சென்று கதவை திறந்து பார்க்கும்போது அங்கே டயர்டாக நின்றிருந்த ஷர்மிளா கதவை திறந்ததும் மெதுவாக உள்ளே நுழைந்தாள். அவளை பார்த்ததும் தீபக் சிரித்துக் கொண்டே, ஷர்மி, இன்டர்வியூஸ் என்னாச்சு? ஏன் போன் பண்ணனா அட்டன் பண்ணவே இல்ல என்று கேட்க, இன்டர்வியூல இருந்ததால போனை சைலண்ட்ல போட்டிருந்தேன் என்று சொல்லிக்கொண்டே சோர்வாக சோபாவில் சாய்ந்தாள். சரி, இன்டர்வியூ என்னாச்சு சொல்லு என்று தீபக் கேட்க, ஷர்மிளாவின் முகம் சோகமாக மாறியது. அவளை பார்த்தவுடனே வேலை கிடைக்கவில்லை என்று தீபக் புரிந்து கொண்டான். ஆனால் அவளுக்கு கண்டிப்பாக வேலை கிடைத்துவிடும் என்றும் ஷர்மி கையில் ஸ்வீட் பாக்ஸுடன் சந்தோஷமாக வீட்டிற்கு வருவாள் என்றும் தீபக் நம்பிக்கொண்டிருந்தான். ஆனால் ஷர்மிளாவின் திறமைக்கு வேலை கிடைக்கவில்லை என்று நினைக்கும் போதுதான் அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. தீபக், இன்னைக்கு மட்டும் நான் கிட்டத்தட்ட 8 கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ்க்கு ஏறி இறங்கிட்டேன். ஆனா எந்த இடத்துலயும் எனக்கு பாசிட்டிவான பதிலை கொடுக்கல. வேலை இல்லைன்னு நேரடியாவே சொல்லிட்டாங்க என்று கவலையுடன் சொன்னாள் ஷர்மிளா. அந்த சமயத்தில் அவள் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. அதை கேட்டதும் தீபக்கிற்கு ஆச்சரியமாக இருந்தது. எப்படி 8 கம்பெனிஸ்ல ஒண்ணுல கூட செலக்ட் ஆகாம இருப்ப? உன்னோட திறமைக்கு நீ முதல் கம்பெனிலேயே செலக்ட் ஆயிடுவேன்னு நான் நம்பிட்டு இருந்தேன் என்று சொல்ல, அவங்க என்ன கொஸ்டின் பண்ணி நான் அதுக்கு பதில் சொல்ல முடியாம இன்டர்வியூல ரிஜெக்டா இருந்தா கூட நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். ஆனா நான் போன 8 கம்பெனிலையும் என்ன ஏதோ வேண்டா வெறுப்பா இன்டர்வியூ பண்ணின மாதிரி இருந்துச்சு. அதை நினைக்கும் போதுதான் என்னால தாங்க முடியல என்று சொன்னாள் ஷர்மி. அவள் சொன்னதை கேட்டு தீபக்கிற்கு அதிர்ச்சியாக இருந்தது. எப்படி இப்படி எல்லாம் நடக்கும்? எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி எப்படி ஒரே மாதிரி நடந்துக்கிட்டாங்க? நீ நிஜமா தான் சொல்றியா இல்ல என்ன பிராங்க் பண்றியா என்று தீபக் சந்தேகமாக கேட்டான். ஏனென்றால் ஷர்மிளாவை போல ஒரு திறமைசாலியை கண்டிப்பாக யாரும் வேண்டாம் என்று சொல்ல மாட்டார்கள் என்று அவனுக்கு நன்றாக தெரியும். அதை கேட்டதும் ஷர்மிளா கோபத்துடன், தீபக், நீ என்ன லூசா? என் மூஞ்சியை பார்த்தா பிராங்க் பண்ற மாதிரியா தெரியுது? நானே எவ்வளவு டென்ஷன்ல இருக்கேன் தெரியுமா? இந்த சமயத்துல யாருக்காவது விளையாடணும்னு தோணுமா? எல்லாருமே என்ன ரிஜெக்ட் பண்ணனதை பார்த்தா நான் தான் சரியா பெர்ஃபார்ம் பண்ணல போல. நேத்து நடந்த விஷயத்தை நினைச்சுக்கிட்டே எல்லாத்தையும் கோட்டை விட்டுட்டேன் என்று கவலையுடன் சொன்னாள். சாரி ஷர்மி, நான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா உனக்கு இருக்கிற திறமை என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். கண்டிப்பா நீ நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிருப்ப. சரி, போனா போகட்டும், நம்ம வேற பக்கம் பாத்துக்கலாம். நீ வா சாப்பிடலாம், ரொம்ப டயர்டா இருக்க என்று சொன்னான் தீபக். இல்ல தீபக், நான் இப்ப சாப்பிடுற மனநிலையில இல்ல. எனக்கு கொஞ்ச நேரம் தனியா இருக்கணும். நான் ரூமுக்கு போறேன் என்று சொல்லி எழுந்து சென்றாள். அவளுடைய நிலைமையை புரிந்து கொண்ட தீபக் அதற்கு மேல் அவளை தொந்தரவு செய்ய விரும்பவில்லை. அவள் சென்றதும் தீபக் தீவிரமாக யோசிக்க ஆரம்பித்தான். கண்டிப்பா ஷர்மிளா கிட்ட எந்த பிரச்சனையும் இருக்காது. அவளோட திறமை என்னன்னு அவளுக்கே நல்லா தெரியும். ஆனா 8 கம்பெனில இருந்தும் ஒரே மாதிரி ரிஜெக்ட் பண்ணிருக்காங்கன்னா அங்கதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சதி இருக்கு என்று நினைத்தவன் உடனே தன் போனை எடுத்து ஆதவனுக்கு டயல் செய்தான். ஆதவன், இன்னைக்கு ஷர்மிளா இன்டர்வியூ அட்டன் பண்ணின 8 கம்பெனிஸ்லயும் வேணும்னே அவங்கள ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. நான் அந்த டீட்டெயில் அனுப்புறேன். அதுக்கு பின்னாடி என்ன சதி இருக்குன்னு எனக்கு உடனே கண்டுபிடிச்சு சொல்லுங்க என்று சொன்னான். ஓகே சார், எனக்கு ஒரு அரை மணி நேரம் டைம் கொடுங்க என்று சொல்லி போனை கட் செய்தான் ஆதவன். உடனே தீபக்கும் ஷர்மிளா இன்டர்வியூவுக்கு சென்ற கம்பெனி விவரங்களை அனுப்பினான். அடுத்த 20வது நிமிடத்திலேயே தீபக்கிற்கு கால் செய்த ஆதவன், சார், இதுக்கு பின்னாடி சிவம் குரூப்ஸ் சேர்ந்த சௌந்தரராஜ் தான் இருந்திருக்காரு. மேடம் அட்டன் பண்ணின எல்லா கம்பெனிஸும் ஏதோ ஒரு விதத்துல சிவம் குரூப்ஸோட கனெக்ட் ஆகி இருக்கு. அவர்தான் ஷர்மிளா மேடம வேலைக்கு எடுக்க கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காரு என்று சொன்னான். அதை பற்றி தெரிந்ததும் தீபக்கிற்கு பயங்கரமான கோபம் வந்தது.
சரி, சென்னையில இருக்கிற பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில இருந்து நாளைக்கு ஷர்மிளாவுக்கு இன்டர்வியூ கால் லெட்டர் வரணும். நான் இப்பவே ஷர்மிளாவோட மெயில் ஐடி அனுப்புறேன் என்று சொல்லி போனை கட் செய்தான். அடுத்த சில நிமிடங்களில் ஆதவன் மீண்டும் தீபக்கிற்கு கால் செய்து, சார், நான் சென்னையிலேயே டாப்ல இருக்கிற ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி கிட்ட பேசிட்டேன். அவங்க ஏற்கனவே மேடமோட மெயில் ஐடிக்கு 10 மணிக்கு இன்டர்வியூ இருக்கிறதா கால் லெட்டர் அனுப்பிட்டாங்க. கண்டிப்பா அந்த வேலை மேடம்க்கு கிடைச்சிடும் என்று சொன்னான். அந்த கம்பெனியோட பேர் என்ன என்று தீபக் கேட்க, பிரேம் அண்ட் சன்ஸ், சென்னையில டாப் 2 கம்பெனிஸ்ல அதுவும் ஒண்ணு. அந்த கம்பெனில வேலைக்கு ஜாயின் பண்றது நிறைய பேரோட கனவாவே இருக்கு. அந்த அளவுக்கு பெரிய கம்பெனி என்று சொன்னான் ஆதவன். ஓகே, தேங்க்ஸ் ஆதவன், நான் திரும்பி கால் பண்றேன் என்று சொல்லிவிட்டு போனை கட் செய்தான் தீபக். தீபக் போனை கட் செய்ததும் கணேஷ் அவருடைய ரூமில் இருந்து உற்சாகமாக வெளியே வந்தார். அவர் தீபக்கை பார்த்ததும் சந்தோஷத்தில், தீபக், 2வது மாத்திரை சாப்பிட்டதுக்கு அப்புறம் நான் முழுசா குணமாயிட்டேன். முன்ன இருந்ததை விடவும் ரொம்ப ஆக்டிவா இருக்கேன். நீ கொடுத்த மாத்திரையில ஏதோ ஒரு பவர் இருக்கு. இத்தனை வருஷமா எனக்குள்ள இருந்த உடம்பு வலி எல்லாத்தையும் அது சரி பண்ணிடுச்சு என்று சொன்னார். கணேஷின் சந்தோஷத்தை பார்த்ததும் தீபக் மெல்லிய புன்னகையுடன், அங்கிள், அதுல எந்த பவரும் இல்ல. அது ஒரு சாதாரண மாத்திரை தான். ஆனா அது எல்லா இடத்துலயும் சுலபமா கிடைக்காது. அது ஒரு மூலிகை மாத்திரைங்கிறது தான் அதோட ஸ்பெஷல். அதை தாண்டி எதுவும் இல்ல என்று சொன்னான். உடனே கணேஷ் சிரித்துக் கொண்டே, இல்ல தீபக், இந்த மாத்திரை என்ன குணப்படுத்தினதுனால இது ஸ்பெஷல்னு நான் சொல்லல. நான் சொன்னதுக்கு பின்னாடி நிஜமாவே வேற ஒரு காரணம் இருக்கு என்று சொன்னார். அவர் அப்படி சொன்னதை கேட்டதுமே தீபக்கின் முகபாவனை மாறியது. அவனது புருவங்கள் ஆச்சரியத்தில் உயர்ந்தது. வேற காரணமா? என்ன காரணம் அங்கிள் என்று தீபக் ஆர்வத்துடன் கேட்டான். உண்மையில் கணேஷ் சொல்ல வரும் காரணம் என்ன? அந்த மாத்திரையில் தீபக்கிற்கு தெரியாத விஷயம் இருக்கிறதா? ஷர்மிளாவுக்கு வேலை கிடைக்குமா? முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஏப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.